நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும். சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரந்தன் நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் என்ற பாரதியார் பாடலில் வரும் சிந்து நதியை பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா சிறைபிடித்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் இருந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் இந்த சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்தியிருக்கிறது. காஷ்மீரின் முக்கிய சுற்றுலாத்தலமான பகல்காமில் பயங்கரவாதிகள் சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தியதில் 26 பேர் துள்ள துடிக்க கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்தியா தாண்டி சர்வதேச அளவில் பகல்காம் தாக்குதல் சம்பவம் பேசப்பட்டு வருகிறது. இந்தியா பதிலடி நடவடிக்கையை எடுக்க தொடங்கிவிட்டது. அதன் ஒரு பகுதியாக சிந்து நதியை இந்தியா நிறுத்தியிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே இதற்கு முன்பு 4 முறை போர்கள் நடந்த போதும் பாதுகாப்பு படை வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போதிலும் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்ததில்லை. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை அதிரடியாக இந்தியா நிறுத்தியிருப்பது ஏன்? சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக ரத்து செய்வதன் மூலம் ஏற்கனவே பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள பாகிஸ்தானுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா தண்ணீர் யுத்தத்தை தொடங்கியிருக்கிறது. முதலில் சிந்து நதி ஒப்பந்தம் எப்படி ஏற்பட்டது என தெரிந்து கொள்வோம். 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இரு நாடுகளுக்கும் இடையே நதிநீரை பகிர்ந்து கொள்வதற்கான எந்த ஒப்பந்தமும் செய்யவில்லை. 1948 ஆண்டு பாகிஸ்தானுக்கு செல்லும் ரவி மற்றும் சட்லெஜ் ஆறுகளின் நீரை தடுத்து நிறுத்தும் முயற்சியில் இந்தியா ஈடுபட்டது. அந்த நதிநீர் பாகிஸ்தானுக்கு செல்லாமல் தடுத்து திசை திருப்பும் பணியிலும் இந்தியா இறங்க ஆரம்பித்தது. உடனே பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்து இந்த நடவடிக்கையை தண்ணீர் யுத்தம் என வர்ணித்தது. கடைசியில் தண்ணீர் யுத்தத்தில் உலக வங்கி தலையிட்டது. உலக வங்கியை நடுவராக கொண்டு 1951 இந்தியா பாகிஸ்தான் இடையே பேச்சுவார்த்தை தொடங்கி 9 ஆண்டுகளுக்கு பிறகு சிந்து நதிநீர் ஒப்பந்தம் உடன்படிக்கை ஏற்பட்டது. 1960 நவம்பர் 27 பாகிஸ்தானின் கராச்சி நகரில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த உடன்படிக்கையில் அப்போதைய இந்திய பிரதமர் நேரு, பாகிஸ்தான் பிரதமர் முகமது அய்யூப் கான், உலக வங்கி சார்பில் இலிப் ஆகியோர் கையெழுத்திட்டார்கள். இந்த உடன்படிக்கையில் இந்தியா மற்றும் இந்தியா வழியாக பாகிஸ்தானுக்கு செல்லும் 6 ஆறுகளை பயன்படுத்துவது தொடர்பாக தீர்வு காணப்பட்டது. அதன்படி 3 மேற்கு ஆறுகள் என்று சொல்லப்படும் சிந்து, ஜீலம் மற்றும் செனாப் ஆகிய 3 ஆறுகளின் உரிமை பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டது. இந்த ஆறுகளின் நீரை இந்தியா மின் உற்பத்தி போன்ற திட்டங்கள் மற்றும் குடிநீருக்காக மட்டுமே பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல கிழக்கு ஆறுகளான ரவி, பியாஸ், சட்லெஜ் ஆகிய 3 ஆறுகளின் நீர் முழுவதையும் இந்தியா பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த நதிகளில் இருந்து எவ்வளவு நீரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஒப்பந்தத்தின்படி 6 ஆறுகளின் மொத்த நீர் அளவு 6533 டிஎம்சி. அதில் பாகிஸ்தானுக்கு 5226.4 டிஎம்சியும் இந்தியாவிற்கு 1306.8 டிஎம்சியும் பிரிக்கப்பட்டது. அதாவது மொத்த நீரில் 80% பாகிஸ்தானுக்கும் 20% இந்தியாவிற்கும் என வரையறுக்கப்பட்டது. பாகிஸ்தானின் 70% விவசாய நிலங்கள் இந்த நீரை வைத்துத்தான் செழிக்கிறது. அந்த நாட்டின் மொத்த விவசாய பொருட்கள் உற்பத்தியில் இந்த நதிகள் மூலம்தான் 90% கிடைக்கிறது. நீர் செல்வது இந்தியாவில் முற்றிலும் தடுக்கப்பட்டால் பாகிஸ்தான் பாலைவனமாக கூட மாறலாம். சிந்து நதி ஒப்பந்தம் நிரந்தரமானது. அதனை தன்னிச்சையாக இந்தியா ரத்து செய்ய முடியாது. ரத்து செய்யும் அம்சம் எதுவும் சொல்லப்படவில்லை. இந்த ஒப்பந்தம் இந்தியா பாகிஸ்தான் மட்டுமின்றி அதில் உலக வங்கியின் தலையீடும் இருக்கிறது என்று பாகிஸ்தான் இன்றைக்கு கூறுகிறது. ஒப்பந்தத்தின்படி இதுகாலம் வரையில் சிந்து நதி நீரை பாகிஸ்தானுக்கு இந்தியா வழங்கி வந்தது. இப்போது தண்ணீரை நிறுத்தியதால் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய அடியாகவே இருக்கும். பாகிஸ்தானின் நீர்ப்பாசன தேவையில் 90% தண்ணீர் சிந்து நதி ஒப்பந்தம் மூலம் கிடைக்கிறது. சிந்து நதி படுகையில்தான் 61% பாகிஸ்தானியர்கள் வாழ்கின்றனர். இந்த சிந்து நதியை இந்தியாவால் தடுத்து நிறுத்த முடியுமா என்பது இன்னொரு வீடியோவில் பேச வேண்டிய சப்ஜெக்ட். சிந்து நதியின் இசை நிலவினிலே பாடலில் இலங்கை பற்றியும் பாடியிருப்பார் பாரதியார். சிங்கள தீவினிற்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம் என்ற வரிகளும் வரும். ஒரே கேள்விதான் எழுகிறது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் அநியாயமாக பறிக்கப்பட்ட 27 அப்பாவிகளுக்காக பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க சிந்து நதி ஒப்பந்தத்தை மோடி அரசு ரத்து செய்கிறது. அதே போல இலங்கை அரசுடன் போடப்பட்ட கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ஏன் ரத்து செய்ய முடியாது? தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் ஒவ்வொரு ஆண்டும் கொல்லப்படுகிறார்கள், காயமடைகிறார்கள், படகுகளை பறிகொடுக்கிறார்கள், பணத்தை இழக்கிறார்கள், சிறைபிடிக்கப்படுகிறார்கள், அபராதம் விதிக்கப்படுகிறார்கள். ஏன்
கச்சத்தீவு ஒப்பந்தத்தை மோடி அரசு ரத்து செய்யக்கூடாது? கடந்த 2015ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி வரையிலான 11 ஆண்டுகளில் மட்டும் இலங்கை கடற்படையினரால் 2870 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் 454 மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் 104 தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டதாகவும் மோடி அரசே சில நாட்களுக்கு முன்பு தெரிவித்தது. தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிக்க செல்வதால் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து தொல்லைக்கு ஆளாகி வருகிறார்கள். கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை பார்த்த பிறகுதான் தமிழக மீனவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம் என்ற படகோட்டி பாடல் வரிகளைப் போல தினம் தினம் உயிரை பணயம் வைத்துத்தான் தமிழக மீனவர்கள் கடலுக்கு சென்று வருகிறார்கள். தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுவது குறித்து இதுவரை 74 கடிதங்களை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் பிரதமருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதியிருக்கிறார். இலங்கை கடற்படை தொடர் தாக்குதலுக்கு ஆளாகி வரும் தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவை மீட்க வேண்டும் என கடந்த 2ஆம் தேதி தமிழக சட்டசபையில் அனைத்து கட்சிகள் ஆதரவுடன் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டவும் இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படும் அனைத்து இன்னல்களையும் போக்கவும் கச்சத்தீவு மீண்டும் பெறுவதே நிரந்தர தீர்வாக அமையும். இதை கருத்தில் கொண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து கச்சத்தீவை திரும்ப பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தினார்கள். இந்தியா பாகிஸ்தான் பிரதமர்கள் நேருவும் முகமது அய்யூப் கானும் போட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை பிரதமர் மோடி ரத்து செய்யும் அதிகாரம் இருக்கும்போது பிரதமர் இந்திரா காந்தியும் இலங்கை அதிபர் சிறிமாவோ பண்டாரநாயக்காவும் கையெழுத்திட்ட 1974ஆம் ஆண்டு கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ஏன் ரத்து செய்ய முடியாது? சிந்து நதி ஒப்பந்தத்தில் 3ஆம் தரப்பினராக உலக வங்கி பங்கேற்றது. அதுபோல கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் 3ஆம் தரப்பு இல்லை. 3ஆம் தரப்பு பங்கேற்ற சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் அதிகாரம் இருக்கும்போது இந்தியா இலங்கை என இரு நாடுகளுக்கு இடையே மட்டும் போடப்பட்ட கச்சத்தீவு ஒப்பந்தத்தை எளிதாக ரத்து செய்யலாமே. சிந்து நதி ஒப்பந்தத்தின் முன்மாதிரியை வைத்து கச்சத்தீவு ஒப்பந்தத்தையும் உடனடியாக ரத்து செய்ய தமிழக மீனவர்களின் உயிர்களை காப்பாற்ற மோடி அரசு முன்வருமா? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்து தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்தது பாஜக. அண்ணாமலை தொடங்கி மோடி வரையில் அதனை பேசுபொருளாக முயன்றார்கள். கச்சத்தீவு தொடர்பான ஆவணம் RTI மூலம் கிடைத்திருக்கிறது என சொல்லி அண்ணாமலை கச்சத்தீவு விவகாரத்தை தேர்தலில் கிளப்பினார். அதனை பிரதமர் மோடியும் வழிமொழிந்தார். கச்சத்தீவு தாரை வார்த்தது பற்றி புதிய உண்மைகள் அம்பலம் என மோடி ட்வீட் போட்டார். கச்சத்தீவு விவகாரத்தில் இந்தியாவின் ஒருமைப்பாட்டை காங்கிரஸ் பலவீனப்படுத்திவிட்டது என மோடி சொன்னார். ஆனால் 10 ஆண்டு ஆட்சியில் இருந்த மோடி அந்த கச்சத்தீவிற்கான என்ன செய்தார்? திமுகவும் காங்கிரசும் கேள்வி எழுப்பினார்கள். கச்சத்தீவு மீட்கப்படும் என பாஜகவினர் தேர்தல் பிரச்சாரத்தில் முழங்கினார்கள். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ஒரு வருடம் ஆகியும் கச்சத்தீவு மீட்கப்படவே இல்லை. இந்த மாதம் தொடக்கத்தில் இலங்கைக்கு பிரதமர் மோடி சென்றார். அப்போதும் கச்சத்தீவு குறித்து பிரதமர் மோடி ஒரு வார்த்தை கூட இலங்கையுடன் பேசவில்லை. சிந்து நதியை ரத்து செய்ய முடிந்த 56 இன்ச் மார்பு கொண்டவரால் ஏன் கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடியவில்லை என்ற கேள்வியில் இருக்கிறது மோடியின் தமிழ்நாட்டு பாசம். இந்த வீடியோ பற்றி மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க.